Hi everyone, hope you all doing good. I'm Kanishka Dharmaraj, 2023 UG passed out. So basically நான் 2023-24 in between gapல UPSC preparation self studyல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்போ செல்ஃப் ஸ்டடியில் பண்ணும்போது முழுக்க முழுக்க யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால என்னால் ஒரு அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியல. ஸோ நான் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு எனக்கு அனாலிட்டிக் ஸ்கில்லே இல்லை அப்படின்னு. அதாவது எனக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, யூபிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் கொஸ்டின் மேக்கிங்ல அப்படிங்கிற ஒரு அந்த நாலேஜே இல்லை. ஸோ யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் அண்ட் கூகுள் சர்ச்சஸ் அதை மட்டுமே நம்பி நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போது எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரே ரொம்ப பிளாங்கா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு எதுவுமே புரியல. அண்ட் தென் ஐ இமீடியட்லி யூஸ் டு ஜாயின் இன் அன் அகாடமி. ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது என்னன்னா யூடியூப்ல வந்து 100ல் ஒரு 10% கூட யூடியூப் சேனல்ஸ்ல வரல அப்படிங்கிறது. ஸோ நான் யூடியூப்ல பார்த்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய அந்த சார் அந்த டீச்சர்ஸே வந்து எனக்கு அங்க அகாடமில கிளாஸ் இருக்கும்போது இங்க எனக்கு 10 மினிட்ஸ் அவங்க எடுக்கிறது அங்க எனக்கு 2 days எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவு அவங்க பிரீஃபா எடுக்கிறாங்க. இங்க வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ ஆஸ்பிரன்ஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலயோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்னாலயோ ஒரு அகாடமில போயிட்டு ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுலயும் நம்ம தமிழ்நாடுல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யூடியூப்ல வீடியோஸும் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நம்ம முழுக்க முழுக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷை தான் நம்பி இருப்போம். ஸோ இங்கிலீஷ் கூட அந்த அளவு இல்லை, தமிழை தான் நம்ம நம்பி இருப்போம். இங்கிலீஷ்ல ஒரு ரொம்ப நேரத்துக்குலாம் பார்க்க முடியாது, ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல நம்மளுக்கே வெறுப்பாயிடும். ஸோ தமிழ்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் தமிழ்ல யூடியூப் வீடியோஸ் ரொம்பவே கம்மி, கம்பேரிட்டிவ்லி ஹிந்திலலாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் அகாடமில இப்போ ஜாயின் பண்ணி நான் என்னெல்லாம் அங்கே கத்துக்கிறேனோ அது எல்லாமே உங்களுக்கும் ரீச் பண்ணணும். அதாவது என்ன மாதிரி செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அகாடமில கொடுக்குற சப்ஜெக்டிவ் நோட்ஸ், அனாலிட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் வேற ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Now let's move on to the class. ஸோ இன்னைக்கு கிளாஸில் யூபிஎஸ்சிக்கான ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓவர்வியூ இந்த சென்ஸ் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ இந்த பேசிஸில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக புக் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். புக் லிஸ்ட்டுங்கிறத தாண்டி அதை வந்து சோர்ஸ் லிஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சோர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் சரி இல்லை நம்ம வந்துட்டு புக்ஸாக வாங்குறதும் சரி என்னென்ன பண்ணலாம், வாங்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்லன்னு பார்த்தா 2 பேப்பர்ஸ் இருக்கும், ஜிஎஸ் அண்டு சிசேட். ஸோ ஜிஎஸ்ங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸு, சிசேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்டிடியூடு இந்த மாதிரி வருது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் இதில் தான் வரும். ஸோ இந்த ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் வந்து மார்னிங் பேப்பர், இது வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும். ஸோ 9:30 11:30 நடக்கும், இதுக்கு வந்துட்டு 2:30 4:30 அப்படி நடக்கும். ஸோ ஜிஎஸ்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ்ன்ற மாதிரி 200 மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் 200 மார்க்ஸ். சிசேட்டில் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸு, டோட்டலாக 200 மார்க்ஸ். 80 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸ். ஸோ மைனஸ் மார்க் இருக்கான்னு கேட்டால் ரெண்டுத்துக்குமே மைனஸ் மார்க் இருக்குது. இதில் வந்து 0.66, அதாவது இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா 3 கொஸ்டினுக்கு 1 தப்பாகுது அப்படின்னா அதை வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு 0.66, இது வந்து 0.83 மைனஸ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்திருக்கும் வந்து என்னதுன்னா ப்ரிலிம்ஸ். நம்ம அடுத்து வந்து பார்க்குறது மெயின்ஸு. மெயின்ஸில் வந்துட்டு டோட்டலாக 9 பேப்பர்ஸ் இருக்குது. 9 பேப்பர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எஸ்ஏ பேப்பர் இருக்குது. ஸோ எஸ்ஏ பேப்பர் அப்படிங்கிறது 2 எஸ்ஏ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 125 ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு எஸ்ஏக்கு வந்து 125 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 2 எஸ்ஏ நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் கம்பல்சரியாக இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ், மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து டிஎனில் வந்துட்டு தமிழ் தான் எடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ இந்த 2 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 250 மார்க்ஸ் தான். அதாவது இதில் இருக்கக்கூடிய 9 பேப்பர்ஸ் இருக்குன்றேன் இல்லையா, இந்த 9மே மெயின்ஸில் வந்துட்டு ஈச் வந்து 250. ஓகேங்களா? ஸோ 250 × 9 இதுதான் வந்துட்டு நம்மளோட மெயின்ஸ் மார்க்கு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிசேட் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஜிஎஸோட பேப்பரையே உங்களை கேல்குலேட் பண்ணுவாங்க, எவால்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த சிசேட் மார்க்கு. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸோட மார்க்ஸ் எதுவுமே யூஸ் ஆகாது.
ஸோ அதோடு அங்கே விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா நம்ம கேல்குலேட் பண்ணுறதுலாம் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூட மார்க் தான், உங்களோட ஓவராலாக போஸ்ட்டுக்கு வர்றது நான் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து எஸ்ஏ பார்த்தோம், அப்புறம் லாங்குவேஜ் 2 பேப்பர் பார்த்தோம். ஸோ 3 பேப்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 4th. ஸோ இதில் வந்துட்டு GS 1, 2, 3 and 4. ஸோ எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். GS 1, 2, 3 இது எல்லாத்துலேயும் வந்துட்டு 10 மார்க்ஸ் கேட்பாங்க, 10 15 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், பட் ரொம்ப இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ 10x10 அப்படிங்கிறது 150 வேர்ட்ஸ் எழுத வேண்டியது. 10 மார்க்ஸ் வந்து 150 வேர்ட்ஸ் எழுதணும், 15 மார்க்ஸ்க்கு 250 வேர்ட்ஸ் எழுதணும். அது எப்படி இருக்குன்னா, பேப்பர் வந்து புக்லெட் ஆன்சர் ஷீட் வந்துட்டு புக்லெட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு இது 150 வேர்ட்ஸ் கொஸ்டின், அதாவது 10 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 2 பேஜ் விட்டுருப்பாங்க. இதே வந்துட்டு 250 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 2 பேஜ், இது இல்லாமல் இதுக்கு திருப்பினா இன்னொரு பேஜ் இருக்கும்ல இது. ஸோ எல்லாத்துலேயும் நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் எழுதணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு அப்படியே ஆன்சர் எழுதலாம். நீங்கள் எதெல்லாம் லெஃப்ட் ஓவர் பண்ணுறீங்களோ அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேஜஸ் இருக்கும், 3 பேஜஸ் இருக்கும். GS 4 இது 3த்துக்குமே, GS 1, 2, 3 இது 3த்துக்குமே இதுதான், இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ், இதில் 10 இதில் 10. ஓகேங்களா? ஸோ இதில் 250 இதில் 250 இதில் 250 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதில் மட்டுமே 750 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது GS 4. GS 4ங்கிறது வந்து எத்திக்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அனாலிட்டிக் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பேப்பரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் இதை பொறுத்து தான். இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பட் இதில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. லைக் திருக்குறள்லாம் கூட இதில் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய கோட்ஸ் படிச்சிருக்கணும். நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் கூகுள் சர்ச்சில் கோட்ஸ் போட்டு பார்த்து கோட்ஸ் படிச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, 10 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறமா 6 கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடீஸுங்கிறது என்ன அப்படின்னா, லைக் அவங்க ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து IAS ஆஃபீஸராக இருக்கீங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை, ஸோ அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஸோ அதை பற்றி எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 6 கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும். டோட்டலாக 20 மார்க்ஸ், இதுக்கு ஒன்றுத்துக்கு 20 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ 120 மார்க்ஸ் இதுக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து 130, டோட்டலாக வந்து 250. இது ஒரு 250 ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தா எஸ்ஏ 250 மார்க்ஸு, இங்கிலீஷ் 250, தமிழ் 250, இது எல்லாத்துக்குமே 250 250 250 ப்ளஸ் இதுக்கும் ஒரு 250. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனலுக்கும் வந்துட்டு 500 இல்லையா? ஸோ 250 250 மார்க்ஸு ஈச் இதுக்கு. ஸோ ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணும்போது நான் அதுக்கு ஒரு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆப்ஷனல் சூஸ் பண்ணும் போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷனல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 5 இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ரிலிம்ஸில் அது எந்த அளவுக்கு ஓவர்லேப் ஆகுது, ப்ரிலிம்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்டலு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி. அப்படி இல்லைனா மெயின்ஸில் இந்த GS 1, 2, 3 இருக்குல்ல, இந்த 3த்தில் ஓவர்லேப் ஆகிற மாதிரி அதிகமாக எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க ஒரு சப்ஜெக்டில், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அதை சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எஸ்ஏ பார்த்தோம் இல்லைங்களா? எஸ்ஏ வந்துட்டு 1000லேருந்து 1200 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதணும் ஒரு எஸ்ஏ. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா, செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே 125 மார்க்ஸ் தான். ஸோ 4 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. ABCDன்னு 4 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. பிலையும் 4 கொடுத்துருப்பாங்க. இந்த 4லேருந்து எனி 1, இந்த 4லேருந்து எனி 1. ஸோ இந்த எஸ்ஏஸ் கேட்குறாங்கல்ல, இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய 8 எஸ்ஏஸ் வந்து எப்படி இருக்கும்னா 3 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோட்ஸ் கொடுத்துட்டு கோட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதில் எத்திக்ஸில் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். இது இல்லாமல் வேறு ஏதாவது அவங்க ஏதாவது ஜென்ரல் டாபிக் கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க எஸ்ஏ. சோஷியல் இஷ்யூஸ், கரண்ட்டாக இஷ்யூஸ் ஏதாவது நடக்குது, ஸோ அதை பற்றின ஒரு இது வந்துட்டு ப்ரீஃப் எஸ்ஏ மாதிரி கேட்பாங்க. ஸோ எஸ்ஏக்கு நம்ம வந்து யூஸ்வலாக இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதுறது இது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது மாதிரி சிம்பிளாக கேட்கட்டாலும் சான்ஸ் இருக்குது. இதில் வந்து இதுவும் எழுதுறது ஈஸி, பிகாஸ் இதை நம்ம படிச்சிருப்போம். பட் இது நம்ம வந்து எந்த டாபிக் எந்த சைட்லேருந்து கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த எஸ்ஏஸ்லாம் நம்ம வந்துட்டு நல்லா எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பிரைன் ஸ்ட்ரோமிங் பண்ணணும். அதாவது அந்த டாபிக் படித்ததும் டைரெக்டாக நம்ம எஸ்ஏக்குள்ளே பூந்துடாமல் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரஃப் காப்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம இந்தந்த டாபிக்ஸ்லாம் எழுத போகிறோம்
லைக் இன்ட்ரடக்ஷனில் நம்ம இது தான் கொடுக்க போகிறோம், கன்க்ளூஷனில் நம்ம இது தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனுக்கு நடுவில் சில டாபிக்ஸ், ஸோ இந்த எஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக இந்த பாடி ஆஃப் த எஸ்ஏக்கு நம்ம கொஞ்சம் சில சப் டாபிக்ஸ்லாம் யோசிச்சு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதை ரீட் பண்ணி அதில் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாப்பர்ஸ் காப்பீஸ் கூகுள் பண்ணிங்கனாலே வரும். ஸோ அந்த காப்பீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து கோட்ஸ் வந்துட்டு நிறைய படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நடுவில் அதை போட்டுக்கலாம் ரிலேட் ஆகிற மாதிரி. இப்போது நம்ம தமிழ்லலாம் எழுதுமோல நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கட்டுரை எழுத சொல்லுவாங்க நம்மளை. ஸோ அப்போ எழுதும் போதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளெல்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ ஜிஎஸ் பேப்பருக்கு போகலாம். ஜிஎஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு 1. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, ஜியாகிரஃபி இந்த 3 தான் இதில் வரும். அதுக்கடுத்து ஜிஎஸ்2ல் பாலிட்டி, கவர்னன்ஸ், ஐஆர்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இதில் வந்து எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், எஸ்என்டினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஎம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஐஎஸ்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்3ல் வரும். 4ல் வந்து எத்திக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ புக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்காதீங்க, நான் தனியாக லிஸ்ட்டு வச்சுருக்கேன், நான் அதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜிஎஸ்2ல் வந்துட்டு என்ன அப்படின்னா பாலிட்டி இருக்கு இல்லையா, பாலிட்டி வந்துட்டு இந்த கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரீஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. லைக் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸுங்கிறது ஆப்ஜெக்டிவ் இல்லையா, அதுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் வந்து யூபிஎஸ்சியில் சிலபஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த சிலபஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. லைக் ப்ரீஃப் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஐஃபன் போட்டு கொடுத்துட்டு நம்மளே அதை ப்ரீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரினா வெறும் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம மிடிவியல் படிக்கணுமா, ஏன்ஷியன்ட் படிக்கணுமா, இல்லை மாடர்ன் படிக்கணுமா, மாடர்னில் எந்த பீரியட்ல இருந்து படிக்கணும், ஐஎன்எம்மில் என்னென்ன மூமெண்ட்ஸ் நம்ம படிக்கணும், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ரொம்ப கிளியராக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூபிஎஸ்சியுடைய டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பிடிஎஃப். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருப்பாங்க, GS1 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல், அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா இருக்குல்ல, அந்த இதில் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க மிடில் 18s அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1750க்கு மேலே அதிலிருந்து மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க மாடர்ன் இந்தியாவுக்கு. ஸோ அப்படின்னா நம்ம வந்து 1600லேருந்து 1749 வரைக்கும் நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இது ஒரு இதில் பெனிஃபிட்டில், ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு எந்த கொஸ்டின்ஸுமே வரப்போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு இது படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, கமிங் டு த பாயிண்ட். இப்போ ஜிஎஸ்2ல் பாலிட்டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரிஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரிஸ் கான்ஸ்டிடியூஷன்னா 200 கண்ட்ரிக்கும் நம்ம இந்தியா கூட நம்மளால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப மேஜராக வந்துட்டு UK, US இதோடைய கான்ஸ்டிடியூஷனை பற்றி மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டா போதும். சரியா? ஸோ இந்த 2 கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, இது கூட நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரியாம்பிள் அப்படின்னு நம்மளோட ஒரு இதில் எடுக்கிறோம், பாலிட்டியில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் ப்ரியாம்பிள் இருக்குது, யூஎஸ்ஏக்கும் ப்ரியாம்பிள் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு யூஎஸ்ஏவோட இதில் இருந்து தான் நம்ம வந்து ப்ரியாம்பிளையே எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் இப்போ கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா இங்கே. ஸோ இந்த கவர்னன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். வேறு எங்கே இருந்துமே கவர்னன்ஸ் கேட்க மாட்டாங்க. கவர்னன்ஸுங்கிறது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஸோ MDPA, நித்தி ஆயோக் இதெல்லாம் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். போக இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ NDMA கைட்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். சோர்சஸ் லிஸ்ட்டில் நான் இதை கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே நம்ம இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 இருக்குல்ல, இந்த 4th இதுக்கு வந்துட்டு லெக்சிகான் அப்படிங்கிற புக்கு. ஸோ அவங்களுடைய புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் இதெல்லாம் பார்த்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எத்திக் பேப்பர் UPSC அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வரும்.
ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு பாருங்கள், அதுக்கு அவங்களே சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் இப்போ சாரி இந்த இதுவே கிடையாது, இப்போ இதில் ப்ரிலிம்ஸ்க்கான ஓவர்வியூ பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு, 80 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ சிசேட்னு பார்க்கும்போது ஆர்சி, அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மேக்ஸ், இதுக்கு சிம்பிள் மேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேசிக் நியூமரைசிங்னு சொல்லுவாங்க, அந்த மேக்ஸு, அதாவது இந்த ப்ராஃபிட்டு, லாஸு, எல்சிஎம்மு, ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லும்போது, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா வந்துட்டு, அதாவது இந்த ஒரு இதெல்லாம் வருமே, பிளட் ரிலேஷன்லாம் வரும்ல, அவரோட அப்பா எனக்கு சித்தப்பானா உங்களுக்கு அவர் யார், அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த இதை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ் சிசேட் பேப்பருக்கு வந்துட்டு ரொம்பவே டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அது மேக்ஸிமம் 27லேருந்து 29 அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸில் நீங்கள் ரொம்ப வீக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து 50லேருந்து 55 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி இதில் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கோங்க. அண்ட் தென் 15லேருந்து 20 மினிட்ஸு L&R போட்டுக்கோங்க, அதாவது லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். இதை யாரோட சித்தப்பா, யாருக்கு அப்பா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்ல அது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டைமில் நீங்கள் மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படின்னா நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒருத்தவங்க சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அஃப்கோர்ஸ் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு போகிறவங்க ஏன் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறாங்க, அவங்க போய்ட்டு ஒரு அகாடமியில் சேர்ந்துருவாங்க. பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் நம்ம இதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜை வந்துட்டு நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி வாங்குங்க. அதில் எடிட்டோரியல் பேஜ் வந்து மிடில் ஆஃப் த ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியல் பேஜ் இப்படி இருக்குன்னா அதில் வந்து இந்த சைடு வந்துட்டு ஒரு 2 குட்டி ஒரு ஆர்டிக்கல், ஒரு பேராகிராஃபில் ஒரு ஆர்டிக்கல் இந்த ஓரத்தில் கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 பெரிய நியூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பெரிய நியூஸை விட்டுருங்க, இந்த 2 குட்டி நியூஸ் இருக்குல்ல, இந்த குட்டி நியூஸை கிளியராக படிங்க. அதில் இருக்கிற ஒரு வேர்டுக்கும் அர்த்தம் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாத அர்த்தத்தை மீனிங் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு ஈஸியான வேலையாயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக எதை பற்றி இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த இடமே இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா டிவி, அண்ட் தென் வந்து ஆல் இண்டியா ரேடியோ நியூஸு, ஸ்பாட்லைட்டு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஏதாவது வீடியோஸ் மாதிரி பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சிசேட் பேப்பரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ப்ரிலிம்ஸுடைய ஜிஎஸ் பேப்பருக்கு வந்திருக்கோம். இவ்வளோதான், இதுதான் வந்துட்டு ஜிஎஸ்க்காக கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க சிலபஸே. அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், இந்தியன் வேர்ல்டு ஜியோகிராஃபி, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு, இது வந்துட்டு ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அண்ட் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, என்விரான்மெண்டல், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸ், இவ்வளோ தான் டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜியாகிரஃபின்னு பார்த்தா ஜியாகிரஃபி 2 விதமாக பிரியும். ஒன்று வந்து ஃபிசிக்கல், இன்னொன்று ஹியூமன். ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி. ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்றது ஜியோமார்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி, ஓஷனாலஜி, பயோஜியோகிராஃபி இது மாதிரி வரும். ஸோ ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, மினரல்ஸு. ஜியாகிரஃபியோட போர்ஷன் எடுத்துக்கிட்டு அதை 2ஆக பிரிப்பாங்க, ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி. ஸோ ஃபிசிக்கலில் வந்து இந்த 4 டாபிக்ஸ், ஜியோமார்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி, ஓஷனாலஜி, பயோஜியோகிராஃபி. ஹியூமனில் வந்து பாப்புலேஷன், ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர். ஸோ இதெல்லாம் தான் வரும். ஸோ சோர்ஸஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ மேப் அப்படின்ற போது மேப் வந்துட்டு ரொம்ப மேஜரான ரோல் இருக்குது எப்போவுமே யூபிஎஸ்சியில். ஸோ மேப் வந்துட்டு மேப்க்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா 450 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புக்கை தூக்கி தருவாங்க. ஓகேங்களா? ஒரு குட்டி புக்குனா இந்த ஆர்எஸ் அகர்வாலோட லாஜிக்கல் ரீசனிங் புக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த சைஸில் வந்து நம்மளுக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு மாதிரி ஒரு புக்கை தருவாங்க. ஸோ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதில் எல்லா மேப்பும் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ எடுத்து எந்த நாட்டுக்கு கீழே எந்த நாடு இருக்குது,
எது எது எந்த பவுண்ட்ரியில் இருக்குது, எது ஈஸ்ட்டில் இருக்குது, எது வெஸ்ட்டில் இருக்குது, எது சவுத்தில் இருக்குது, எங்கெக்கெல்லாம் கடல் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டு, இப்போ இந்தியா கொடுத்துட்டு இந்தியா கூட இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எது, இல்லைனா இந்தியா வந்து அதோட பார்டரை எது கூடலாம் ஷேர் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எவ்ரி இயர் வந்து இதை கேட்டுருவாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு நியூஸில் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸோடைய நேம்ஸ் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ அவங்க இந்தியா கூட டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ரிலேட் ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து நேம் இந்தியா கூட வந்துட்டுருக்கும். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லேருந்து, அது ஒரு 40 கண்ட்ரி வருதுன்னா அதிலேருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியோட பார்டர் எது கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு மேப் இருக்குல்ல. ஸோ வேர்ல்டு மேப்பில் வந்துட்டு கண்ட்ரீஸ், அதோட கேபிட்டல், மார்ஜினல் சீஸு, கல்ஃபு, ஸ்ட்ரெயிட்டு, ஓஷன் ட்ரென்ச்சஸ் இது பார்க்கணும். ஸோ இந்தியா மேப் பொறுத்த வரைக்கும் மவுண்டன், பிளாட்டூ, டைகர், பவர் ப்ராஜெக்ட்ஸ், லேக்ஸு, பயோஸ்பியர் இதெல்லாம் பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸு அது வந்து ஃபுல்லாக புக் லிஸ்ட்டு தான். ஸோ நான் அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாலிட்டி கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ்க்கு ஆல்ரெடி வந்துட்டு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்னால் ஸ்கீம்ஸ் பற்றி நியூவாக ஏதாவது மெஷர்ஸ் போடுறது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் போதும், ப்ளஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன், அது மட்டும் போதும். எக்கனாமிக், சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக்கை 2ஆக பிரிப்பாங்க, கோர் எக்கனாமிக், ஜென்ரல் எக்கனாமிக்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் எக்கனாமியில் இந்த ஸ்கீம்ஸு, செக்டார்ஸு, இந்த மாதிரி வந்து பிரதான் மந்திரி ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸு, செக்டார்ஸ் இந்த இதில் வந்துடும். செக்டார்ஸ்னால் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அந்த இது. ஸோ கோர் எக்கனாமியில் ஜிடிபி, நேஷ்னல் இன்கம், ஃபோரெக்ஸ், பேங்கிங், கரன்சி, கேபிட்டல் மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு கோர் எக்கனாமிக்கில் வரும். ஸோ சோர்ஸஸ் லாஸ்ட்டாக பார்க்கலாம். என்விரான்மெண்டல், எக்கலாஜி, பயோடைவர்சிட்டி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிஎம்எஃப் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அந்த புக்கு, கரண்ட் அஃபேர்ஸு, லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது நான் இது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் சயின்ஸ்க்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ மந்த்லி கம்பைலேஷன் அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் வரும். ஒவ்வொரு மந்த்து முடியும் போதும் அடுத்த மந்த் ஒரு 15க்குள்ளே, இப்போ ஜூன் மந்தோடையது ஜூலை 15 அது போல் வரும். ஸோ அந்த மந்த்லி கம்பைலேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்தோ இல்லை ஆன்லைன்லேயோ அப்படியே டேப்லேயோ நீங்கள் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு மந்த்துக்கான எல்லாமே இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது என்ன கேட்டால் வந்து இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு இதனால் வந்துட்டு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷ்க்கான ஸ்கில்ஸு. ஸோ அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் நானுமே இந்த இயர் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் தென் ஸோ இதுதான் இப்போது இதோ வந்துட்டோம் சோர்ஸ்க்கு. சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே, எல்லா மெயின்ஸ்க்கு, ப்ரிலிம்ஸ்க்கு, எல்லா ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது NFHS. இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும், லிங்க் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி போயிட்டு அப்டேட் ஆகிட்டே இருங்க. சென்சஸ் டேட்டா நம்மளுக்கு லாஸ்ட்டாக எடுத்த டேட்டா வந்து 2011 தான். ஸோ அந்த 2011 சென்சஸ் டேட்டா யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா யாராவது அப்படியே கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம், அதிலேருந்து நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். ஐபிசிசி ஜியாகிரஃபிக்கு ஐபிசிசின்னு ஒரு வெப்சைட்டு, WMO அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. நிதின் சிங்கானி இது வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரியுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை வாங்கி படிச்சுக்கலாம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் NCERT 12th புக்கு பாலிட்டி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற புக்கு பாலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லக்ஷ்மிகாந்த் பாலிட்டின்னு சொன்னாலே லக்ஷ்மிகாந்த் பேர் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல புக் எழுதியிருக்காரு, இதை வாங்கியும் நீங்கள் படிச்சுக்கலாம். பட் ஸ்டில் இது தான் வந்துட்டு எல்லா கிளாஸ்லையுமே எடுப்பாங்க. ஸோ நானும் உங்களுக்கு இதுதான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு புக் வாங்கி படிக்கணும்னாலும் வேண்டானாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்துட்டு NDMA கைட்லைன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். ஸோ இதுவுமே ஒரு வெப்சைட்டு பார்த்துக்கலாம். ஸோ NCERTயில் 11th 12th 11th 2 12th 2 எல்லாமே ஜியாகிரஃபி புக்கு. ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், ஹியூமன் ஜியாகிரஃபி, இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி இது எல்லாமே ஜியாகிரஃபி புக்ஸு. NCERTயில் நீங்கள் ஜியாகிரஃபிக்காக படிக்க வேண்டியது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். GC லியாங் அப்படின்ற ஆத்தருடைய சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி புக். இதில் வந்து ஒரு 11 கிளைமேட் டைப்பை கொடுத்துருப்பாரு. அந்த புக்கு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கிடையாது,
அவர் கொடுத்துருக்க 11 climate டைப் மட்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். கூகுள் பண்ணிங்கனாலும் இந்த புக்கோட இது வரும். என்கிட்டயுமே பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அட்லஸ்க்கு. ஸோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 11 ஏன் அடித்து வச்சுருக்கேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்சிஆர்டி 11th புக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரியோடது. என்சிஆர்டி 11th புக்கு மெடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரி. இதுதான் புக்கு நேமே. ஸோ யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யுனெஸ்கோவுடைய இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் அந்த லிஸ்ட் இருக்கும், எந்தெந்த லிஸ்ட்லாம் ஹெரிட்டேஜ் சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆகிட்டே இருங்க. இதில் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதுவுமே யுனெஸ்கோது தான், இதுவுமே வெப்சைட் தான் பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் புக்கு பேர் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரிக்கான புக்கு. கிளாஸ் 11 என்சிஆர்டி அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்டு. கிளாஸ் 12 அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட். இது ரெண்டுமே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு, ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு. என்சிஆர்டி 11 ரெண்டுமே வந்துட்டு 11th புக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒர்க் பாலிட்டிக்கு. பொலிட்டிக்கல் தியரி பாலிட்டிக்கு. இன்ட்ரடியூசிங் இன்ட்ரடக்டரி மைக்ரோ எக்கனாமிக்ஸு. கிளாஸ் 12 என்சிஆர்டி. கிளாஸ் 12 என்சிஆர்டி இன்ட்ரடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுக்கோங்க. ரமேஷ் சிங்கோட எக்கலாஜி எக்கனாமிக்ஸ் புக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வே பட்ஜெட். இந்த எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் வந்துட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது எக்கனாமிக் சர்வே. இதுலலாம் வந்துட்டு ஃபுல்லாலாம் படிக்கணும்னு கிடையாது. எக்கனாமிக் சர்வே யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டால் உங்களுக்கு அப்படியே யாராவது கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையே வந்து படிச்சுக்கலாம். அதே தான் பட்ஜெட் யூபிஎஸ்சி அப்படின்ட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். என்சிஆர்டி 11th புக்கு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான புக்கு இது. நீங்கள் எந்த புக்கு வாங்கினாலும் இந்த புக்கு மட்டும் என்சிஆர்டியில் வாங்கிட்டு இதை மட்டும் படிச்சிருக்கேன். பிஎம்எஃப் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எஃப் ஐஏஎஸ் வந்துட்டு அவங்களோட புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்கை கூட டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிச்சுன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல்ல உங்களுக்கு தெரியாததே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு புக் இது. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். டைகர் ரிசர்வியர், பயோஸ்பியர், ரன்சர் வெட்லேண்ட், என்பினா நேஷனல் பார்க்கு, வைல்டு லைஃப் சாங்சுவரி. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், எங்கெங்கெல்லாம் இந்தியாவது மட்டும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரே வெப்சைட் தான். தனித்தனியாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அந்த லிங்க்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ டைகருக்குலாம் கண்டிப்பாக பண்ணணும், பிகாஸ் வந்து நம்மளோட நேஷனல் அனிமல், கரெக்டா? ஸோ அதனால இப்போ இந்த சைடு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் பெருசாக வந்துட்டு புக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஐஎம்எஃபோட ஐஏஎஸ் புக் மட்டும். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. ஸோ யூஸ்வலாக இதுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது பேசிக்ஸ் தெரியணும்னா 6th இருந்து 10th வரைக்கும் கூட என்சிஆர்டி சயின்ஸ் புக்கு மோர் தென் எனஃப். ஸோ மந்த்லி கம்பைலேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்றது. எடிட்டோரியல் வீக் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லா இருக்கிறது நான் வீக் எண்டில் எடிட்டோரியல் வீக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு 4 புக்கை பயங்கரமான இதுல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 11th புக்கு ஹிஸ்ட்ரி, 11th ஜியாகிரபி, 12th எக்கனாமிக்ஸ், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதை வந்து டெல்லியிலேயே பிரிண்ட் போட்டு வித்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த 4 புக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா வந்து இங்க நான் அடிச்சு வச்சிருக்கேன்ல, இந்த புக்ஸ்லாம் நீங்க படிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸும் மேக்ரோ எக்கனாமிக்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி என்சிஆர்டி 11th உடைய கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்கும் பொலிட்டிக்கல் தியரி இந்த புக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரியுடைய இந்த ரெண்டும் தேவையில்லை. ஸோ ஜியாகிரபியோட புக்கு வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நானே இன்னும் அதை பார்க்கல. ஸோ அதனால தான் நான் இங்க இருக்கக்கூடிய இந்த 4 என்சிஆர்டியும் மார்க் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த 4 வேணுமா இல்லைன்னா இந்த 1 மட்டும் போதுமா அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ நம்ம ஒன்று படிச்சா ஏதாவது ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதனால நான் அது எதுவுமே மார்க் பண்ணல, அதெல்லாம் நம்ம அப்படியே படிக்கணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன்.
ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கவனம் செலுத்துங்க. பிகாஸ் ப்ரிலிம்ஸில் 2024 ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ கரண்ட் அஃபேருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி இது இந்து நியூஸ் பேப்பரை நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுங்க. ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தட்ஸ் யுவர் விஷ். இந்துல கொஞ்சம் வந்து வேர்ட்ஸ் வெக்காபுலரிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்டாக எல்லாரும் அதுதான் படிக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. என்னென்ன நியூஸ்லாம் ரீட் பண்ணணும், என்னெல்லாம் ரீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கே அது இன்னும் கிளாஸில் எடுக்கல. எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் மறக்காம அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் சைடில் இருக்கக்கூடிய 2 நியூஸ் அதை மட்டும் டெய்லி படிங்க. நானும் வீக்லி ஒன்ஸ்க்கு அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எடிட்டோரியலில் இருக்கிறதையும் இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி நியூஸையும் நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு இந்த போர்ஷன்ஸு இந்த புக் லிஸ்ட்டுக்குலாம் நான் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த நோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் போடும்போது நீங்கள் ஒன்றுத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு நோட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். டெய்லி வந்து நீங்கள் இந்த ஷெடியூலாகவே வச்சுக்கோங்க. லைக் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஏதாவது ஒரு புக்கு, ஏதாவது ஒரு என்சிஆர்டியோ இல்லைனா ஒரு தமிழ்நாடு புக்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு புக்ஸ் ஆத்தரோட புக் வாங்குறீங்கன்னா அந்த புக்கு ஒன்று கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஒன்றுனா ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது. லைக் ஒரு புக்கை எடுத்து நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துருந்தால கூகுள் பண்ணி லிங்க் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் ஆச்சும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வெப்சைட் ஆச்சும் பாருங்கள், படிங்க. மேப் கொடுத்துருந்தேன்ல, மேப் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேப் ஒரு நாளைக்கு முடிங்க படிச்சுன்னா அந்த பார்த்து ரெஃபரன்ஸ் தானே மேப்புங்கிறது. ஸோ அதை வந்துட்டு ஒன்று முடிச்சிருங்க. கிளாஸ் நோட்ஸ் அன்னன்னைக்கு என்ன கிளாஸில் நோட்ஸ் கொடுக்குறேனோ அதை வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே படித்து முடிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஹிந்து நியூஸ் பேப்பரை நீங்கள் என்ன படித்தாலும் படிக்கலனாலும் அந்த 2 குட்டி பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 நியூஸு அண்ட் த எடிட்டோரியல். ஸோ இது நான் என்னதான் வீக் டேஸில் வீக் எண்டில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டாலுமே கூட நீங்கள் மற்ற நியூஸ் அட்லீஸ்ட் கவர் பண்ணுவீங்க. ஸோ டெய்லியுமே இந்த 5 வந்துட்டு எப்படியாவது முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த 2 புக்ஸ் காட்டுறேன். எக்கனாமிக்ஸில் 12th தமிழ்நாடு புக்கு, இது வந்துட்டு என்சிஆர்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான என்சிஆர்டி 11th புக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எக்கனாமிக்ஸில் ஒரு 2 புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கு வந்து ரொம்ப பயங்கரமான இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து டெல்லியிலலாம் பிரிண்ட் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 புக்கு தான் வந்து இந்த வீக்கோட டார்கெட் எனக்கு. ஸோ இந்த 2 புக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. லைக் எக்கனாமிக்ஸ்க்கு எனக்கு இன்னும் அகாடமியில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஸ்டில் வந்துட்டு இந்த 2 புக்கை நான் வந்துட்டு இந்த வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த பை திஸ் வீக் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னோட சைட்லேருந்து வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் மட்டும் தனியாக படிப்பீங்க இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாராவது எனக்கு படிக்கிறதுக்கு கூட கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர்